விதிமாறும் ரகசியம் 18/1/2025 வெள்ளிக்கிழமை தை 5ஆம் திருநாள். இந்த 2025 தை மாதம் முதல் 5வது நாளே உங்களுக்கு ஒரு விதிமாறும் ரகசியம், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பெயர்ச்சி தான். செவ்வாய் பெயர்ச்சி ஆவது மட்டும் இல்லைங்க, ஒரு புது தெம்பையும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத முக்கியம். நீங்க விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசியாதிபதி லக்னாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இவ்வளவு நாளா என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல போய் நீச்சமாயிட்டார். பாக்கியஸ்தானத்துல லக்னாதிபதி நீச்சமாயிட்டாருன்னா வாழ்க்கை இருண்ட காலமாக மாறிவிடும். கொடுத்த பணத்தை யார்கிட்ட கொடுத்தோம், வருமா வராதான்னு ஒரு பயத்துல வாழ்றோம் பாருங்க, அந்த பயம் முடிவுக்கு வரும். வெளிப்படையா சொல்லணும்னா தேவையில்லாத சிக்கல்கள், அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிருக்கலாம் 1, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிருக்கலாம் 2, 3வது விஷயம் பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனை வந்திருக்கலாம் 3, அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் 4, உங்களுடைய வாழ்க்கையில கூட பிறந்த சகோதரர்களிடம் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் 5. ஸோ இந்த மாதிரி 5 விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கும் ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்ல. 2024 நல்லா இருக்கும்னு நினைச்ச நிறைய மேஷம் கடந்த 3 மாதங்கள் பலவித கஷ்டங்களை கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டார். அதுவும் உயிருக்கு ஒப்பான சம்பவங்களை சில இடத்துல ஏற்படுத்தியிருப்பார். நம்ம வாழ்க்கையில தவறான முடிவை எடுக்கவில்லையே தவிர, அந்த தவறான முடிவை மன ரீதியாக எடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்னே சொல்லலாம். இந்த செவ்வாய் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் பெயர்ச்சி ஆய்தான் ஆகணும். அந்த விதி மாறும் ரகசியம்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை சாதகமாக கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், சேனல் பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் 2 விஷயங்கள் முக்கியங்க. 1, செவ்வாய் பலமா இருக்கும்போது அந்த மாதம் எந்த பெயர்ச்சிகள் ஆனாலுமே அது பலத்தை கொடுக்கும். இப்போ உங்களுடைய 7ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில இருக்காரு. குடும்பத்துல விட்டு கொடுத்து போலனா வாழ்க்கை போகவே போகாது. அவ்வளவு ஒரு கஷ்டத்துல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்துல செவ்வாயும் நீச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், ஏன் மன வருத்தங்களே அதிகமா ஏற்பட்டிருக்கும். நீங்க உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்த சால்வ் பண்ணலாம்னு நினைச்சாலும் முடியாது. சகோதரர்கள் வழியில பூர்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம், நீச்ச செவ்வாயின் பார்வை முயற்சி ஸ்தானத்தில் படுவதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, எடுத்த முயற்சிகளில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சமாதான பேச்சுவார்த்தைங்கிறத விட தாண்டி ஒவ்வொரு வாட்டி முயற்சி எடுக்கும்போது முயற்சி ஃபெயிலியர் ஆகும்போது என்ன நினைக்கும் தோணும் நம்மளுக்கே, இல்லைங்க நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்மளால இதுக்கு மேல முடியல, நம்ம எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது, யாரையான ஒருத்தவங்களோட உதவியை நாம் நாட வேண்டும்லாம் தோணும்ல. பண ரீதியான செலவுலாம் ஏற்படுங்க. அதாவது திடீர்னு உடல் சூழ்நிலை மோசமாகும். செலவு திடீர்னு டெஸ்ட் எடுக்கணும், மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை இல்லாம 3 மாசம் கடந்துடவே முடியாது. நீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து நின்று இருப்பீங்க. அதே மாதிரி யார்ட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கியிருக்கவே முடியாது. பணம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கான அமைப்பு சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. ஒரு சட்டை கூட நிம்மதியா போட முடியாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்வார்னா மன ரீதியான தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். ஏன்னா நிலக்காரகனே செவ்வாய் தான். இந்த மன ரீதியான பிரச்சனைகள், உங்க வீட்டுல வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா செவ்வாய் நீச்சமாகும்போது பிரச்சனை அதிகமாகும். ஸோ இந்த செவ்வாய் நீச்சமாகாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள்னு மொஸ்ட் யோசிக்கணும். செவ்வாய் நீச்சமாகாம இருக்கிறதுக்கு வழிகள் அப்படின்னா, இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முக்கியமா முருகன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோவிலில் வழிபட வேண்டும். பின்னர் செவ்வாய் பகவானின் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலில் வழிபட வேண்டும். விருச்சிக ராசினாலே அதிகமா வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டே இருக்கணும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நீங்க இறை வழிபாடு செய்யாம இருக்கவே கூடாது. அடுத்த ஒரு விஷயம், இந்த செவ்வாய் இந்த 18/1/2025 வக்ரகதியில் மீன ராசிக்கு செல்கிறார். மீனம் அப்படிங்கிறது, மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமாதிபதி ஸ்தானம்.
என்னடா அஷ்டமாதிபதி ஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்கார்றாரு, இது பலமா அப்படின்னா யோகம்னு சொல்லலாங்க. அஷ்டமத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் பிரச்சனை. ஆனா அஷ்டமத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தா பலம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் வக்ரகதியில் போய் உட்காருகிறார். அப்படின்னா என்ன ஆகும்னா, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ட குடுப்பாரு. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு பணம் வர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்க லேண்ட் பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சால்வ் பெறும். நீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிக்கலை அனுபவித்தீர்களோ, அது ஒன்றன் பின் ஒன்றாக விடுபடும். உங்களுடைய பல நாள் மருத்துவ செலவுகள் குறையும். ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை, உடம்பு சம்பந்தமான ஒரு பயம், அது எப்ப சரியாகும், எப்படி சரியாகும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்ததுல்ல, அது முடிவுக்கு வரும். இந்த 18/1/2025 ஒவ்வொரு விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையிலும் ஆணாக இருப்பின், பெண்ணாக இருப்பின், ஒரு சந்தோஷம் உருவாயிடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தை மாத ராசி பலன்கள் எல்லாருமே விருச்சிக ராசிக்கு கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா என்னோட வீடியோல போய் கேளுங்க. அதுல நான் 3 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். குரு வக்ரகதியாகல, செவ்வாயும் நீச்சமா இருக்காரு. சற்று முதல் பாதி கவனம்னு சொல்லியிருப்பேன். இங்க என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வக்ரகதியில் ரிவர்ஸ்ல போகும்போதே, உங்களுக்கு நல்லது தொடங்க ஆரம்பிச்சுரும். அந்த குரு வக்ரமும் முடியும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா சாதகமா இருக்கும். 60 முதல் 70% பிரச்சனைகள் உடனடியாக முடிவு பெறும். முக்கியமா நம்பிக்கை இருக்கணுங்க. அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நம்ம எதையும் சாதித்து விடலாம். ஒரு ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இறை வழிபாடு செய்யும்போது 100 மடங்கு என்னங்க 200 மடங்கு உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் இப்போது 8ல் அஷ்டமத்துல போயி இந்த குரு பகவான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கலாம். ஆனா, இந்த அஷ்டமத்துல போயி செவ்வாய் மட்டும் என்ன செய்வார்ன்னா, சாதகத்த குடுப்பாரு. ஏன்னா, இவருடைய 7வது பார்வையாக குடும்பஸ்தானத்த பார்க்குறாரு. உடைஞ்ச குடும்பத்த ஒண்ணு சேர்ப்பாருங்க. கணவனோ, மனைவியோ தவறான சில பிரச்சனைகளால பிரிஞ்சுட்டீங்க. தவறான விஷயங்கள்னால விலகிட்டீங்கன்னா கூட, குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துவாரு. ஓப்பனா சொல்லப்போனா, பெண்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 18/1/2025 முதல் மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும். மருத்துவ பிரச்சனைகளில் ஏற்பட்ட பயம் குறையும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். சமுதாயத்தில் ஏற்பட்ட கெட்ட பெயர் அப்படிங்கிறதெல்லாம் சரியாகுங்க. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விருச்சிக ராசிக்கு தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் வலுவிழந்ததுல்ல. அப்பாட்ட பேச முடியாம, அப்பாவ பத்தி யோசிக்காம, அப்பா மேல இருந்த ஒரு மனசு உடைஞ்சு போயிருந்தோம்ல, அது சரியாகும். உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். வெளிப்படையா இன்னொரு விஷயமும் சொல்றேனே, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷம் ஏற்படும். செவ்வாய் அவ்வளவு நல்லது செய்வாரு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை 7வது பார்வையா பார்க்கிறாரு. ஸோ இனிமேல் வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்கள் விதி மாறப்போகிறது. இந்த ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பெயர்ச்சி ரகசியம் மட்டும் இல்லங்க. உங்களுக்கு யோகத்தையும் தருகிறார் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இத விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.